ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக மேடம் வந்து நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னாக்கா நிறைய பந்தெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு பந்துக்கும் ஏன் இதுக்கு ஃபுட்பால்னு பேர் இருக்குது, ஏன் இதுக்கு பேஸ்கெட் பால்னு பேர் இருக்குது, அதுக்கெல்லாம் பேர் இருக்குது ஓகே, ஏன் அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்க. அதானே நேற்று ஆன்சர் சொன்னல. ஃபுட்பால்னால் என்ன சொன்னேன், காலால் உதச்சி விளையாடுற ஒரு விளையாட்டில் பயன்படுத்துகிற பாலுக்கு பேர் ஃபுட்பால். அது கால், அது இங்கிலீஷில் ஃபுட், ஃபீட், பால் பந்து, கால் பந்து, ஃபுட்பால் இதெல்லாம் சொன்னேன்னே. அதை பற்றி டீட்டெயில் இன்றைக்கி சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஆமாம் தானே. டீட்டெயில் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சைனாவில் வந்துட்டு இந்த கேம் ஆடிருக்காங்க. அந்த கேமுக்கு பேர் வந்து குஜு. இன்றைக்கி ஃபிஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஃபானாக்கா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஃபுட்பாலுக்குன்னு ஒரு ஃபெடரேஷன், ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு ஃபுட்பால் கேம்லாம் நடத்துகிறாங்க. ஃபுட்பாலுக்குன்னு ஒரு அமைப்பு. இவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் வந்து விளையாண்ட அந்த விளையாட்டைத்தான் ஃபுட்பாலோட ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் ஃபுட்பால் அப்போத்துலேருந்து ஆரம்பித்து காலங்காலமாக நிறைய மாறி, இதே வந்துட்டு இடப்பட்ட காலத்தில் யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டமாக வந்துட்டு ஃபுட்பால் விளையாடுவாங்களாம். அதாவது ஒரு கிராமமே ஒன்று சேர்ந்து அந்த கிராமத்து பூரா விளையாடுவாங்களாம். அது வந்து மாப் ஃபுட்பால் அப்படின்னு பேர் இருந்தது. இது வந்து கேமோட பேர். அப்போ இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இன்றைக்கி அட்வான்ஸ் ஆகி அதுக்கப்புறம் காலங்காலமாக மாறி இன்றைக்கி ஃபுட்பால் அப்படின்னு விளையாடுறாங்க. ஆக்சுவலாக ஃபுட்பாலுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குது. அது பேர் என்னென்னா சாக்கர். சாக்கர் கேமை வந்துட்டு ஃபுட்பால் கேம்னு சொல்லுவாங்க. ஃபுட்பாலுக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா ரக்பி மாதிரி விளையாடுற ஒரு கேம், கையாலையும் விளையாடுவாங்க. ஆக்சுவலி ஃபுட்பால்னாக்கா ஒரு கேம் கிடையாது, காலால் விளையாடக்கூடிய, கையை யூஸ் பண்ணாமல் விளையாடுற எல்லா விளையாட்டுக்கும் பேரும் ஃபுட்பால்னு அந்த காலத்தில் இருந்தது. அப்புறம் காலகாலமாக அதுக்குன்னு ஒரு பந்து, அந்த பந்தை வந்துட்டு இந்த பக்கம் 11 பேர், அந்த பக்கம் 11 பேர், நீயா நான் அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் போட்டு விளையாடுறது பேர் ஃபுட்பால் கேம், ஃபுட்பால் ஸ்போர்ட். ஃபுட்பால்னால் என்னன்னு புரியுதா? ஃபுட்பாலுக்கு ஏன் ஃபுட்பால்னு பேர் வச்சாங்கன்னு அர்த்தம் தெரியுதா? காலத்துலலாம் சைனால குஜுன்னு பேர் வச்சாங்க. குஜுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கிக்கிங் த பால் இங்கிலீஷில், அதாவது காலால் உதச்சி விளையாடக்கூடிய பந்து. ஸோ அது இங்கிலீஷில் ஃபுட்பால், தமிழில் கால்பந்து. காலால் விளையாடுறதுனால அந்த விளையாட்டுக்கு பேர் ஃபுட்பால். ஓகே, பாய்.